ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 25 இன்ச் மார்பு சுற்று அளவுள்ள ஒரு கேர்ள் பேபிக்கு யூனிஃபார்ம் ஷர்ட், பாய் ஷர்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஏற்கனவே ஒரு ஷர்ட் தச்சாச்சு. மீதமுள்ள துணியில் இந்த துணி 1:40 இருக்குது. அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கரையும் ஒன்றா சேர்த்து மடித்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஓப்பனுக்கு ஃப்ரண்ட்டில் தானே ஓப்பன் வைப்போம். அந்த ஓப்பனுக்கு 1.5 இன்ச்சு அளவுக்கு கரைப்பகுதியை மடித்து பின் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற அளவு வரைக்கும் பின் பண்ணிக்கிடுவோம். அளவு சட்டை கிடையாது. பேபியோட ஷோல்டர்லேருந்து கீழே எவ்வளோ தூரம் ஷர்ட் இறக்க வேணும்னு கேட்டு அளந்ததில் ஷோல்டர்லேருந்து 19 இன்ச்சு உயரம் வேணும்னு சொன்னாங்க. அதோட 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி, அதாவது கீழ் மடிப்புக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து 21 எடுத்து உயரத்தை மார்க் பண்ணிக்கிடுவோம். பேபியோட மார்பு சுற்றளவை அளந்ததில் 25 இன்ச்சு இருந்தது. அதை இந்த 25 வச்சு தான் நம்ம இப்போ எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கழுத்து அகலத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ 25 4ஆல் டிவைட் பண்ணால் 6.25, அதுதான் கால் மார்பு சுற்றளவு. எந்த தையலுக்கும் சேர்க்கலை, எதுவும் பண்ணலை. இந்த 6.25ல் 1/3, அந்த 6.25 3 ஈக்குவல் பண்ணி அதில் ஒரு அளவை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு பங்கை மட்டும் எடுத்து அதில் -1/4 இன்ச்சு பண்ணணும். 1/3 2.1. அந்த 2.1ல் -1/4 இன்ச்சு பண்ணோம்னா நமக்கு 1.25.1 வரும். அப்போ கழுத்தகலம் 1.25.1 அதை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஷோல்டர் அளவை கண்டுபிடிக்கணும். ஷோல்டர் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கால் மார்பு சுற்றளவு 6.25 இருக்குல்ல, அந்த 6.25ல் 3/2 அதாவது 3ஆக பிரித்து அதில் 2 பங்கு எடுத்துக்கணும். 3/2 எவ்வளோ வரும்? நமக்கு 4.1 வரும். சோழி மாதிரி நல்லா டைட்டாக ஃபிட்டாக போடுற ட்ரெஸ்ஸுக்குன்னா அந்த 4.1ஓட ஸ்டிச்சிங் சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். ஆனால் இது பாய் ஷர்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம 1லேருந்து 1.5 இன்ச்சு வரையும் கூட சேர்த்துக்கலாம். நான் 1.5 இன்ச்சு கூட வச்சு 5.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிறேன். இப்போ 5.5 இன்ச்சு எடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் 5.5 வைக்கிறேன். அடுத்து ஷோல்டர் சரிவு கண்டுபிடிக்கணும். ஷோல்டருக்கு கொஞ்சம் இறக்கி வெட்டுவாங்கள்ல, அதுக்கு நம்ம ஷோல்டர் எவ்வளோ வச்சோமோ அதை 4ஆக டிவைட் பண்ணிடணும். ஷோல்டர் எவ்வளோ வச்சோம்? 5.5 வச்சோம். அதை 4ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை வைக்கணும். 4ஆக பிரித்தோம்னா 1.25.1 வரும். அந்த 1.25.1 தான் நம்ம ஷோல்டர் சரிவாக வைக்கணும். அதாவது கீழே கொஞ்சம் சரித்து வரைவோம்ல, அதைத்தான் ஷோல்டர் சரிவுன்னு சொல்கிறோம். நான் 1.25.1க்கு பதில் 1.5 வச்சுட்டேன் ஷோல்டர் சரிவு. அதனால் பெரிய வித்தியாசம் எதுவும் வராது. அடுத்து ஆம்கோல் உயரம் கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் உயரம் கண்டுபிடிக்கணும்னா பாய் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் மார்பு சுற்றளவை 4 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை வச்சுருவோம். இதில் கால் மார்பு சுற்றளவு 6.25. அந்த 6.25னா இப்போ வயசானவங்க போடுற சட்டைன்னா நம்ம 6.25 வச்சிடலாம். இது கொஞ்சம் டைட்டாக போடுங்க, ரொம்ப லூஸாக போட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் நான் 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி 5.25 தான் ஆம்கோல் உயரமாக மார்க் பண்ணுறேன். அடுத்து இந்த ஆம்கோல் உயரத்திலிருந்து கால் மார்பு சுற்றளவை மார்க் பண்ணணும். கால் மார்பு சுற்றளவு 6.25 குறிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் லூஸ் வேணும், அதுக்கு 1 இன்ச்சு 7.25 ஒரு மார்க்கு. அடுத்து இந்த பட்டன் வைக்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் அளவு நமக்கு குறையும், அதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு 8. தையலுக்கு 2 இன்ச்சு, அதாவது இவங்க பிரித்து விட்ற மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் 2 இன்ச்சு உள்ள தையலுக்கு விட்டுருக்கேன். ஓவர்லாக் போட உள்ள ஒரு 1.5 1.25 துணி இருக்கும். இப்போ 8 இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். 6.25 இன்ச்சு கால் மார்பு சுற்றளவில் ஒரு குழந்தைக்கு 8 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணால் தான் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஷோல்டர் சரிவிலேருந்து ஆம்கோல் வளைவை நம்ம வரைஞ்சிக்கிடணும். அதுக்கப்புறம் கீழே இடுப்பு ஒரு 10-11 இன்ச்சு கிட்ட வரும், 12 இன்ச்சுக்குள்ளே. அந்த இடத்துல கொஞ்சம் மேலே செஸ்ட் அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் பாடி ஷேப்புக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சு இடுப்புக்கிட்ட ஒரு ஷேப் கொண்டு வந்துடணும். குறைச்சி வச்சு கீழே கொஞ்சம் விரிவாக, இதை விட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு
மார்பு சுற்றளவோட கீழே 1 இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி விரிவாக வச்சு கீழே பாட்டத்தை வரைஞ்சிடணும். அடுத்து முன்கழுத்து உயரம் கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் உயரம் எவ்வளோ வச்சோம்? 5.25. எப்பயுமே ஆம்கோல் உயரத்தில் பாதி தான் முன்கழுத்து உயரமாக பாய் ஷர்ட்டுக்கு வைக்கணும். அப்போ 5.25 பாதி 2.25.1. அந்த 2.25.1 முன்கழுத்து உயரமாக மார்க் பண்ணி ரவுண்ட் கழுத்து வரைஞ்சி இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம். கீழே பாட்டத்துலேருந்து கட் பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சட்டை நான் கட் பண்ணப்போ பிங்க் கலரில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணேன். அதனோட சாக் பீஸ் அந்த இது தூசிலாம் வேறு இதில் பட்டு கலர் ஒட்டிட்டு போகலை. அதனால தான் அந்த தடவை ஸ்கை ப்ளூவில் எடுத்தேன். இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது அது சரியாகவே தெரியலை. வாய்ஸ் எக்ஸ்பிளனேஷனில் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கிடுவோம். இதனுடைய பேக் பார்ட் ஸ்லீவ் யோக் கட்டிங் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.